தியானித்துவிட்டு நாம் ஆராதனைக்கு கடந்து செல்வோம். हमारी रीति के अनुसार परमेश्वर के गुणों को अध्ययन करने के बाद हम आराधना में प्रवेश करेंगे. திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் हम निकालेंगे इब्रानियों की पत्री 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். दूसरा अध्याय का 18वां वचन. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். क्योंकि जब उसने परीक्षा की दशा में दुख उठाया तो वह उनकी भी सहायता कर सकता है जिनकी परीक्षा होती है. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் சோதிக்கப்பட்டு கொண்டே இருந்தார். சாத்தானால் சோதிக்கப்பட்டார், மனுஷர்களால் சோதிக்கப்பட்டார். यीशु मसीह जितने दिन इस संसार में थे तब शैतान ने उसकी परीक्षा ली और मनुष्यों ने भी उसकी परीक्षा ली. அந்த தேசத்திலே ஆளுகை செய்கிறவர்களாலே தலைவர்களாலே சோதிக்கப்பட்டார். उस देश में जो राज्य करने वाले अधिकारी और राजा भी उनकी परीक्षा ली. அவருக்கு ஏற்பட்ட சோதனை பிசாசினால் அந்த 40 நாட்கள் வனாந்தரத்திலே ஆரம்பித்த அந்த சோதனை அவருடைய மரணம் வரைக்கும் வந்து கொண்டே தான் இருந்தது. हम देखते हैं जो मरुभूमि में शैतान से जो यीशु परखा गया या उसकी परीक्षा ली गई, यीशु की मृत्यु तक ये परीक्षा की बातें सामने आती गई. அவர் சோதிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எழுத்தாளர் ஆசிரியர் இப்படியாக சொல்கிறார், அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். न केवल परीक्षा उसकी ली गई और यहाँ इब्रानियों की जो लेखक ये भी कहता है यहाँ उसने दुख भी उठाया. அது நிமித்தமாக சோதிக்கப்படுகிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். उसमें जीतने के चलते जितने परमेश्वर के लोग परीक्षा में पढ़ते हैं उन सारे लोगों को निकासी यानी परीक्षा से दूर होने के राय वो बता सकता है. அவருடைய பாடுகள் எண்ணி முடியாதவைகள், அவைகள் மனுஷனுடைய பலத்திற்கு மிஞ்சினவைகள். उसके दुख को अगर गिना जाए तो अनगिनत है, मनुष्यों की जो दिमाग के सीमा से पार है. அவருடைய பாடுகள் முக்கியமாக அந்த சிலுவையிலே அவர் பட்ட பாடுகள் மாத்திரமல்ல, அந்த பாடுகளின் வாரம், அதாவது அவர் அடிக்கப்படும்படியாக கொண்டு போகப்படுகிறதான அந்த வாரத்திலே அவருடைய இருதயம் இன்னும் பிழியப்பட்டது. हम देखते हैं उसके दुख के लिए कोई गिनती नहीं है. वो भी उस मृत्यु के क्रूस की मृत्यु के पहले उसका शरीर फाड़ा गया, उसका पीठ में ऐसे लोगों ने मारा, खून इस प्रकार बह निकला. இந்த வசனத்தை மையமாக வைத்து லூக்கா 23ஆம் அதிகாரத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம். इस वचन को मन में रखते हुए लूका रचित सुसमाचार 23 अध्याय में जो घटना हुई है उसको हम जरा आज अध्ययन करेंगे. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். लूका रचित सुसमाचार उसका 23 अध्याय उसका 43वां वचन. 23 का 43. उसने उससे कहा, मैं तुझसे सच कहता हूं कि आज ही तुम मेरे साथ स्वर्ग लोक में होगा. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் போதும் கூட அவருடைய வலிகளை நினைக்கவில்லை, அவருடைய பாடுகளை சகித்துக்கொண்டே உதவி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். यीशु जब क्रूस पर उस दर्द के साथ था तो भी उसका दुख उतना बड़ा वो नहीं समझा, लेकिन दूसरों की सहायता के लिए उसने अपने हाथ बढ़ाया. இயேசுக்கு வலது பக்கத்திலே இடது பக்கத்திலே 2 கல்லர்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறதை நாம் அனைவரும் அறிந்ததே. हम सब कोई जानते हैं यीशु के दाहिने ओर और यीशु के बाएं ओर 2 कुकर्मियों को उसी क्रूस पर लोगों ने मारा. அந்த 2 கல்லர்களுடைய குணங்களும் வித்தியாசமாக இருந்தது. ये दोनों कुकर्मियों का गुण अलग अलग है. ஒருவன் இயேசு கிறிஸ்துவை இகழ்கிறான், அதாவது கேலி செய்கிறான். एक कुकर्मी यीशु की निंदा करता है. அதை 39ஆம் அதிகார வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். उस बात को 39 वचन में हम पढ़ते हैं. சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். जो कुकर्मियों वहां लटकाए गए थे उनमें से एक ने यीशु की निंदा करके कहा, क्या तू मसीह नहीं तो फिर अपने आप को और हमें बचा.
அதாவது அவர் சரீரத்தில் மட்டும் வலியை தாங்கிக் கொள்ளாதபடிக்கு இதயத்திலும் அவர் கேள்விப்பட்ட வார்த்தைகள் அவர் நெஞ்சை பிளந்தது. ना केवल यीशु मसीह का शरीर मारे जाने के चलते दुख भोगी था और उसके मानसिक तौर से हृदय में भी चोट पहुंचाने वाली बातें यहाँ निकलती है. கிறிஸ்துவனுடைய வல்லமையை இவன் ஒரு கள்ளன் அங்கீகரிக்கவில்லை. ये वहाँ यीशु मसीह की जो मृत्यु है उसको एक कुकर्मी अंगीकार नहीं किया. ஆனால் இன்னொரு கள்ளன் அவனை பார்த்து அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையையும் இயேசு கிறிஸ்துவால் என்ன முடியும் என்கிறதை நம்பினவனாக இன்னொரு கள்ளனை கடிந்து கொள்கிறான். लेकिन दूसरी जो कुकर्मी है वो यीशु मसीह की उन बातों को समझते हुए उसकी सामर्थ को समझते हुए वो दूसरे ढंग से बातें करता है. அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்திலே முதலாவது தன்னுடைய நிலைமையை அறிகிறான். நாமோ 41ஆம் வசனத்திலே நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். वो दूसरा कुकर्मी पहले अपना हालात को समझता है. समझते हुए 41 वचन में यूं कहता है, हम अपने कामों का ठीक फल पा रहे हैं. தன்னுடைய காரியங்களை அறிக்கை செய்கிறவனாக நாம் செய்கிறதற்கு ஏற்ற பலனை அடைகிறோம் என்கிறான். वो दूसरा कुकर्मी ऐसा अंगीकार किया, हम तो इसके योग्य है, इस दंड के योग्य है करके वो कहता है. அந்த மற்றொரு கள்ளனை பார்த்து கடிந்து கொண்டு இப்படியாக சொல்கிறான். और दूसरा कुकर्मी की ओर ये डांटते हुए यूं कहता है, இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்கிறான். उसने उसकी ओर ताकते हुए डांटा कि इसने कोई अनुचित काम नहीं किया. கடைசியாக இயேசுவினிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். आखिरी में यीशु के पास एक विनती को वो कर रहा है. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். वो कहता 42वां पद में, हे प्रभु यीशु, जब तू अपने राज्य में आए तो मेरी सुधि लेने. இந்த நிலைமையிலேயும் இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்தை கொஞ்சம் பாருங்கள். इस घड़ी में यीशु मसीह का मन को थोड़ा देखिए. அவருக்கு விடுதலை செய்வதற்கு உதவுவதற்கு யாரும் இல்லை. उसको छुटकारा देने के लिए कोई यहाँ सामने नहीं आया. அவருடைய கூட இருந்த 12 சீஷர்களும் ஓடி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. हम समझते हैं, बाइबल में लिखा है, यीशु के 12 चेले उस जगह से भागे. அவர் தனி மனிதனாக தனியாக தொங்கிக் கொண்டிருக்கிறார் சிலுவையிலே. यीशु अकेले अकेले वहाँ क्रूस पर टंगा हुआ है. அவர் தன்னை குறித்து யோசிக்கவில்லை. अब वो लेकिन वो मैं अकेला हूं करके वो नहीं सोचा. வேதத்தில் நாம் பார்க்கிறபடி இந்த சம்பவத்தோடு கூட அடுத்த 2 வசனத்தில் வாசிக்கும்போது இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. बाइबल में ये भी बताते हैं 45वां वचन में यीशु का ये शब्द को आप देखिएगा. ये 46 वचन में यीशु ने बड़े शब्द से पुकार कर अपने प्राण को उस परमेश्वर पिता के हाथ में सौंप दिया. இதுதான் கடைசியாக சிலுவை கள்ளனுக்கு அவர் கொடுத்த ஒரு ஆறுதல். ये जो है आखिरी तसल्ली यीशु के द्वारा उस क्रूस पर उस कुकर्मियों को दी गई है. உண்மையாகவே சரீரம் முழுவதும் துளைக்கப்பட்டிருந்தது. आपको मालूम है यीशु के शरीर ऐसे फाड़ा गया था. அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் முழுவதுமாக வடிந்து கொண்டிருக்கிறது. शरीर फट करके उसके शरीर से ऐसे रक्त बह निकला था. அவருக்கு கசப்பு கலந்த காடியை கொடுக்கிறார்கள். அதை குடிப்பதற்கு அவர் மனதில்லாது இருக்கிறார். कड़वी जो पीने के लिए एक बात को उसको पिलाने के लिए लोगों ने कोशिश किया. ஏனென்று சொன்னால் ஸ்காலர்ஸ் இப்படியாக சொல்லுகிறார்கள், அந்த கசப்பு கலந்த காடி சில நேரத்தில் இந்த வலியை போக்குவதாக இருந்தது. जो बाइबल को समझ के लिखने वाले, इतिहास की बातों को समझने वाले जो कहते हैं यीशु को जो पिलाने के लिए जो कड़वी पानी दिया गया था वो जो है जो शरीर को मिटाने, शरीर का दर्द को मिटाने के लिए ताकत रखता है. தனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை தானே ஏற்றுக்கொண்டு சுமப்பதற்கு கடைசி வரைக்கும் தன்னை அர்ப்பணித்திருந்தார். इसका मतलब क्या है? यीशु उसको भी नहीं लिया, मतलब उस दर्द को आखिरी तक वो भोगने के लिए तैयार रहा. இங்கு ஒரு கள்ளனுடைய ரட்சிப்பு இயேசுவின் கையில் இருக்கிறது. यहाँ एक कुकर्मी का उद्धार यीशु के हाथ में है. இயேசு என்ன வேணாலும் அந்த இடத்துல நியாய தீர்ப்பு செய்யலாம். यीशु उस कुकर्मियों को किसी भी
दूसरे ढंग से भी न्याय चुका सकता था। ஆனால் இயேசுனுடைய காரியத்தில் நாம் நன்கு அறிந்த ஒரு காரியம், அவர் நியாயம் தீர்க்கும்படி வரவில்லை, ரட்சிக்கும்படி வந்தார். हम सब कोई जानते हैं यीशु दंड देने के लिए नहीं आया और उद्धार करने के लिए आया करके हम सब कोई समझते हैं. இந்த கள்ளனுக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்து தன்னை ஏற்றுக்கொள்வாரா, தன்னுடைய விண்ணப்பத்துக்கு அங்கீகரிப்பாரா, தனக்கு உதவி செய்வாரா என்கிற காரியம் இருந்ததோ இல்லை. ஆனால் கடைசியாக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். என்னென்று சொன்னால் உலக நியாயாதிபதிகள் அனைவரையும் அவரை மரணத்துக்குள்ளாக தீர்ப்பளித்து விட்டார்கள். ये कुकर्मी जो है कई प्रश्न के साथ इस बात को रखता होगा, क्या यीशु मेरे अंदर की बातों को माफ करेगा, क्या मेरे उस प्रश्न को जवाब देगा, मुझे अच्छा रखेगा. लेकिन तो भी सारे संसार के लोग यीशु मसीह के छोड़ने के उस जगह के बावजूद इसने इस सुंदर बात को यीशु से रखा. இயேசு அங்கீகரித்த தன்னுடைய காரியங்களை, தன்னுடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டு அங்கீகரித்த ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார். ஆண்டவர் என்று சொன்னால் லார்ட், மாஸ்டர் அல்லது கர்த்தர் என்கிறதான பொருளிலே இருக்கிறது. यहाँ ये कुकर्मी जो है अपने पाप का अंगीकार करता है, वो अपनी गलती को मानता है और मान करके ही उसको प्रभु करके पुकारता है. प्रभु का मतलब ये है कि स्वामी है और ये लॉर्ड करके अंग्रेजी में कहते हैं. அவர் சொல்லுகிறார் மட்டுமல்ல, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது ஒரு விசுவாசம் அவருக்குள்ள இருக்கிறது. वहां उसके अंदर एक विश्वास भी है उस कुकर्मी के अंदर. ए प्रभु, जब तू अपने राज्य में जाएगा तब. அப்பொழுது இன்னொரு வார்த்தையும் இன்னும் இயேசுனுடைய உள்ளத்தை अट्रैक्ट பண்றது காரியம் போல அவர் சொல்லுகிறார், அடியேனை நினைத்தருளும். एक और बात को भी वो रखता है, हे प्रभु इस दास को तू सुधी लेना करके वो रखता है. சோ இங்க பல காரியங்களை இந்த ஒரு வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. தாழ்த்துகிறார், தன்னுடைய காரியங்களை, தன் செய்த எல்லா அக்கிரமங்களையும் அங்கீகரிக்கிறார். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி அவர் அங்கீகரிக்கிறார். ये कुकर्मी को देखिएगा, वो पहले पाप को मानता है, फिर उस परमेश्वर को प्रभु करके मानता है, फिर वो अपने को दास समझ करके, गुलाम समझ करके विनती करता है. நாம் எபிரேய புத்தகத்திலே வாசித்தோம் 2:18 தான் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று பார்த்தோம். हम इब्रानियों की पत्री 2 अध्याय 18 वचन में ये पढ़े थे, यीशु दुख उठाने के चलते और वो परीक्षा में होके जाने के चलते जितने लोग संसार में परीक्षा में होके जाते हैं उनकी सहायता वो कर सकता है. 99 ஆடுகளை அவர் கவலைப்படாமல் ஒரு ஆட்டை தேடி வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. बाइबल में हम एक ऐसे दृष्टांत को पढ़ते हैं जो यीशु मसीह के तुल्य में जो कहा गया है, एक चरवाहा 99 भेड़ को जो उसके वश में है छोड़ दिया, एक भेड़ जो खो गया उसकी ओर उसको पाने के लिए आगे बढ़ा. இவனுக்கு அந்த நரக வலியை உயிரோடு இருக்கும் பொழுதே உணர்கிறார். ஐயோ, நான் மரித்தால் என்னுடைய நிலைமை அடுத்ததாக என்னவாகும்? ये कुकर्मी की हालत को देखिएगा, मृत्यु के बारे में या नरक के बारे में विचार उठा तो अगर मैं मर जाऊंगा तो क्या होगा, कहां जाऊंगा करके उसके अंदर डर है. மரணத்துக்கு பிறகும் ஒரு வாழ்க்கை உண்டு, ஒரு நித்திய ஜீவன் உண்டு என்கிறது நினைத்தவராக என்னை நினைத்தருளும் என்று கேட்கிறார். ये कुकर्मी के अंदर ये भी विचार है, ये भी आशा है, हाँ मृत्यु के बाद एक और जीवन है करके वो आशा रखता है. எவ்வளவத்தையும் கண்ட ஆண்டவர் அவனுக்கு ஒரே வார்த்தையிலே அவனை ரட்சித்து பரலோகத்துக்கு அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாகிறார். अब उस कुकर्मी की उस हालत को समझते हुए यीशु उसको भी अपने साथ उस स्वर्गीय राज्य में लेने के लिए तैयार हो गया. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்கிறார். आज ही से तुम मेरे साथ उस स्वर्ग लोक में होगा. ஒரு திருடன் அவன் ஒருவேளை ஆலயத்துக்கு சென்றிருப்பானோ, வேதம் படித்திருப்பானோ, இதெல்லாம் ஒரு காரியமும் இங்கே போடப்படவில்லை. अभी बाइबल में हमको जानकारी नहीं है वो कुकर्मी बाइबल पढ़ा होगा या विश्वास किया होगा या किया होगा, उसके जीवन में कोई बात यहाँ वर्णन नहीं है. எந்த நிலைமையில் இருந்தாலும் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறார். अगर आप कोई भी परेशानी में होके परीक्षा में हो रहे हैं तो हमारा प्रभु यीशु मसीह ऐसा परमेश्वर है, आपकी सहायता वो कर सकता है. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய வலியை தன்னுடைய வலியாக ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். इस सुबह के घड़ी प्रभु इसलिए आया कि आपको दर्द को या आपके जो भी दुख को वो अपना समझ करके आपको ग्रहण करने के लिए. அது மாத்திரமல்ல, அவர் திருடனுக்கு அந்த ஒரு கள்ளனுக்கு அவர் வாக்கு கொடுக்கும்போது நீ பரதீசிக்கு வருவாய் என்று சொல்லவில்லை, என் உடனே
என்கிறதான ஒரு தகுதியை, ஒரு உயர்வை அங்கு கொடுக்கிறார். वहां उस कुकर्मी को एक और उन्नति मिल रहा है. क्या मिल रहा है? तुम स्वर्गलोक में होगा करके वो यीशु नहीं कहता है, मेरे साथ, तुम मेरे साथ उस स्वर्गलोक में होगा. ஆனால் ஒரு கள்ளனோ அந்த பாக்கியத்தை அடையவில்லை. लेकिन ये कुकर्मी उसको ना समझा. இவருடைய தாழ்மையை பார்த்து, இவர் ஆண்டவரை அங்கீகரிக்கிறதை பார்த்து அவருக்கு உடனே ஒரு ப்ரமோஷனை கொடுக்கிறார். ये अंगीकार करने के चलते उस कुकर्मी को तुरंत एक उन्नति को यीशु दे रहा है. இப்படிப்பட்டதான சிச்சுவேஷன்ல இருந்து, சூழ்நிலையில இருந்து இந்த கள்ளனுக்கு தேவன் இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது, देखिए इतनी बड़ी गया गुजरा हालत में जो कुकर्मी पड़ा है, उसको इतना उच्च जगह में जब यीशु बैठा लिया तो இயேசுவின் காலத்திலே நியமங்களையும் அல்லது எல்லா விதமான விதிகளையும் பார்க்கும் பொழுது ஆலயத்துக்குள்ளே செல்வது அவ்வளவு எளிதல்ல. उन दिनों में व्यवस्था कानून के अगर पढ़ा जाए या देखा जाए, परमेश्वर के भवन में कोई जाना उतना आसान नहीं है. ஆனால் எளிதாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறதான உயிர் போகிறதான கடைசி நேரத்திலேயும் கூட இயேசு ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருந்தார், நன்மை செய்ய ஆயத்தமாய் இருந்தார். लेकिन आखिरी घड़ी में यीशु के जान जा रहा था, उस समय में भी किसी को उद्धार देना या छुटकारा या मदद करना यीशु को आसान काम रहा. இன்றைக்கு நாம் சோதனையின் வழியே போய் கொண்டிருக்கிறோமோ? क्या आप आज परीक्षा के माध्यम से जा रहे हो? ஒருவேளை கடைசி நொடி பொழுது நேரத்தில் வந்திருக்கிறீர்களோ? या बस खत्म करके आप कह के यहाँ आ बैठे हैं? சோதனையின் வழியே செல்கிறவர்களுக்கு அது அவர் உதவி செய்ய வல்லவராய் இந்த காலையிலே வாக்கு கொடுக்கிறார். आज जैसे इब्रानियों में हमने पढ़ा था, सुबह का घड़ी वायदा आपके लिए है, यीशु आपके मदद करने के लिए तैयार है. ஏனென்று சொன்னால் வேதத்திலே நாம் வாசித்தோம், எபிரேயர் 2:18 அவர் தாமே சோதிக்கப்பட்டது மட்டுமல்ல, சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. क्योंकि हमने इब्रानियों की लेखक के द्वारा हम सीखे थे, यीशु न केवल परीक्षा में विजय पाया, लेकिन दुख उठा करने के वजह से சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். जो भी परीक्षा में होके जाते उनकी सहायता करने के लिए वो सामर्थ्य है. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஏசாயா 43 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லி இருக்கிறது. यशाया उसका 43 अध्याय उसका दूसरा वचन में इस प्रकार हम पढ़ते हैं, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். यशाया 43 उसका दूसरा वचन, जब तू जल में होकर जाए मैं तेरे संग रहूंगा. நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. जब तू नदियों में होकर चले वो तुझे न डुबा सकेगी. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. जब तू आग में चले तब तुझे आंच न लगेगी. ஆக தண்ணீராகிய சோதனை, ஆறுகளாகிய சோதனை, அக்கினி போன்ற சோதனை நம் வாழ்க்கையிலே பரீட்சிக்க வந்தாலும் நம்மை ரட்சிக்க வல்ல ஒரு இயேசு இந்த காலையில் வந்திருக்கிறார் என்கிறதை மறந்து போக வேண்டாம். चाहे परीक्षा जल के समान या परीक्षा नदियों के समान या परीक्षा जो है आग के समान आए, हमारा प्रभु यीशु हमें बचाने की ताकत रखता है. நாம் ஆராதிக்கிற இயேசு நம்மை விட்டு தூரமாய் போகிறவர் அல்ல, நம்முடைய சோதனையிலே நம்மோடு கூட பங்கெடுக்கிற ஆண்டவர். हमारा प्रभु यीशु मसीह हमारे परीक्षा को देख करके दूर भागने वाला नहीं, लेकिन हमारे साथ साथ होके चलने वाला है. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார், கலக்கமுற்றிருந்த சீஷர்களை பார்த்து, நொறுங்கி போயிருந்த பயந்து ஓடி ஒளிந்த சீஷர்களை பார்த்து இயேசு இப்படியாக சொல்லுகிறார். वहां यूहन्ना रचित सुसमाचार में पढ़ते हैं, जो चेले मन में टूट पड़े खेदित हुए उनसे यीशु ने यूं कहा, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், मैं तुम्हें अकेला न छोड़ूंगा या अनाथ न छोड़ूंगा. இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். इस संसार के अंत तक मैं तेरे लोगों के साथ रहूंगा. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபையின் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் என்று ஏசாயா புத்தகத்திலே வாசிக்கிறோம். यशाया नबी की किताब में पढ़ते हैं, चाहे पहाड़ हट जाए या पहाड़ियां टल जाए, मैं जो तरस खाने वाला परमेश्वर हूं, मैं तेरे संग रहूंगा. 46ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. भजन संगीता उसका 46 में पढ़ते हैं, सेनाओं का राजा और महान प्रक्रामी परमेश्वर हमारे संग रहता है. இவன் இந்த கள்ளனுக்கு அங்கீகரிக்கும்படியாக இயேசுவை குறித்தான விசுவாசம் கொஞ்சம் இருந்ததினாலே இவனுக்கு பரலோக பாக்கியம் கிடைத்தது. ये कुकर्मी के अंदर एक छोटा सा विश्वास रहने के चलते वो स्वर्गीय राज्य का वारिस बन गया. ஒருவேளை
இந்த காலை நேரத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே அந்த சோதிக்கப்பட்டு பாடுபட்ட இரட்சகருடைய வல்லமை உதவி உங்களுக்கு வேண்டுமானால் சொன்னால் இந்த கள்ளனை போல நீங்களும் அந்த விசுவாசத்தை கொஞ்சம் அதிகரியுங்கள். आप भी परीक्षा में होके चलने वाले, अगर आपको इस प्रकार का एक भलाई चाहिए तो उस कुकर्मी के समान आप भी यीशु मसीह को समझते हुए पुकारें. அவன் சொன்னது என்ன? நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். वो क्या विनती किया? हे प्रभु, जब तू राज्य में आए तो मुझे सुधी लेना. அந்த சோதனையின் வழியே சென்று கொண்டிருந்த அப்பேற்பட்டதான ஒரு மனுஷனுக்கு உதவி செய்வார் என்று சொன்னால் நமக்கு ஏன் அவர் செய்ய மாட்டார்? इतनी बड़ी संकट में पड़ा हुआ एक व्यक्ति को यीशु मदद कर सकता है तो क्यों आपके लिए मेरे लिए मदद नहीं कर सकता? 1 கொரிந்தியர் 10:13 இப்படியாக சொல்லுகிறது. पहला कुरिन्थियों 10:13 यूं कहता है, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ऐसी परीक्षा में तुम ना पड़ोगे कि जो मनुष्यों के लिए जो आती है. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर सच्चा है. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். वह तुम्हें सामर्थ्य से बाहर परीक्षा में ना पढ़ने देगा, वरन परीक्षा के साथ निकास भी करेगा कि तुम सह सको. என்ன இந்த சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்ன என்று சொன்னால் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர், நமக்கு ஆறுதல் தருகிற ஆண்டவர், அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டவர். इस घटना के द्वारा क्या हम समझते हैं? हमारे अगुवाई करने वाला हमारा परमेश्वर परीक्षा में होके दुख उठा के वो चला. இதனால் இந்த காலை நேரத்திலே நம்மை ஆறுதல் படுத்துகிறவராகவும் தாங்குகிறவராகவும் நம்மை அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்கிறவராகவும் வந்திருக்கிறார். इस सुबह के घड़ी में हमें उठाने वाले, हमें संभालने वाले और तसल्ली देने वाले के रूप में उस परमेश्वर चले आया है. நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரே என்னுடைய சோதனையிலே நீங்க கூட இருப்பதற்காக நன்றி என்று நாம் ஆராதிக்க போகிறோம். हम भी आराधना करने के लिए जा रहे हैं, धन्यवाद देने के लिए जा रहे हैं. हे प्रभु, हमारे परीक्षाओं के मार्गों में भी तू हमारे संग रहने के लिए वायदा करता है. ஆண்டவரே எந்த நிலைமையிலும் என்னை நீ தனிமையாக விட்டு விடவில்லை என்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். हे प्रभु, हमें कभी अकेला नहीं छोड़ता, इसलिए धन्यवाद. ஆண்டவரே நீர் அந்த கள்ளனையே ரட்சிக்க திராணி உள்ளவராய் இருக்கும்போது என்னை நீர் அங்கீகரிக்க மாட்டவரோ என்று சொல்லி இந்த காலை வேளையில் அவரை நோக்கி பார்ப்போம். उस कुकर्मी को उद्धार देने वाला परमेश्वर, क्या तू मुझे भी अंगीकार नहीं करेगा? அவர் உதவி செய்வார் என்பது மட்டுமல்ல, உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ना केवल वो सहायता कर सकता है, लिखा है सहायता करने में वो सामर्थ्य है. ஆனால் நாம் எழுந்திருந்து ஆண்டவரை நாம் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்லலாம். आइए हम भी प्रभु की आराधना करने के लिए हम खड़े होकर उसकी आराधना करने के लिए चले आए. சோதனையின் மத்தியில் நம்மோடு கூட இருக்கிறார். हमारे परीक्षाओं में हमारे संग संग रहता है. அது தண்ணீராகிய சோதனையா இருக்கட்டும், और शायद हमारे परिस्थिति अकेला पढ़ने का क्यों न हो, அக்கினி போன்ற கடினமான சோதனைகளாக இருக்கலாம், आग जैसे कठिन सी बातें क्यों न हो, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். वो हमारे संग रहता है. சோதனையை தாங்க பலன் தருவார். वो परीक्षाओं से हमें दूर करने का ताकत रखता है. நாம் யாவரும் எழுந்திருந்து 61வது கோரஸை நாம் பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். हम सब कोई खड़े हो जाएंगे और 61 कोरस को हम गाने जा रहे हैं.